ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி போஜா. இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யூஏஇயில் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது. பிரிட்டிஷ் கரிக்குலம்க்கு ஆல்ரெடி ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. சிபிஎஸ்சிக்கு இன்னும் 1 வீக் இருக்குது ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்காக யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து புச்மான் மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேயே ஜென்ஸ் ஸ்கூலோட தனித்தனி பிரான்ச்சஸ்க்கு அங்கங்கே ப்ளேஸ் போட்டிருந்தாங்க. அவர் ஓன் இந்தியன், ஜென்ஸ் லெகசி அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே போய் நம்மளோட பாப்பாவுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இயர் குட்டி பாப்பாவையும் ஸ்கூல் சேர்த்தாச்சு. இந்த ஜான்வரியோட அவளுக்கு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவளையும் வந்து ஸ்கூல் சேர்த்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து அல்கூஸில் இருக்கிற ஜென்ஸ் அவர் ஓன் இந்தியன் ஸ்கூலில் தான் அட்மிஷன் கிடச்சிருக்கு. இப்போ வந்து கேஜி 1 ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேஜி 1க்கே இன்டர்வியூ வச்சு தான் அவளை வந்து செலக்ட் பண்ணாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், எங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு நடந்து போக ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனாலேயே இங்கே எப்படியாவது கிடைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அதே மாதிரி கிடச்சிருச்சு லாஸ்ட் டைமில். இந்த யூனிஃபார்ம் மட்டுமே நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10,600 700 சம்திங் வரும். இது 3 டிஷர்ட். ஸோ பியூ யூனிஃபார்ம்லாம் தனியாக கிடையாது, இதுவே தான் 3 டிஷர்ட்டு, அப்புறம் மேலே போடுற ஜாக்கெட், ஒரு பேண்ட்டு, ஒரு ட்ரௌசர், எல்லாம் சேர்த்து 424. அது கூட ஒரு பேக்கும் கொடுத்தாங்க. இன்னும் 3 நாளில் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ குட்டி பாப்பா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாள். அவள் எப்படி உட்காந்து படிக்க போகிறா, எப்படி லிசன் பண்ண போகிறா, ஃபஸ்ட் டே வேறு ஆன்லைன் கிளாஸ். ஸோ எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பழகிடும். ஸோ இங்கே வந்து ஏப்ரல் 17th வரை ஆன்லைன் கிளாஸ் சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஸ்கூலில் இப்போ வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் பிரிட்டிஷ் கரிக்குலமில் 3rd டேர்ம் வந்து அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியன் ஸ்கூல் இன்னும் ஓப்பன் ஆகலை யாருக்கும். ஸோ எல்லா பசங்களுக்கும் அவங்க கிளாஸில் யாரெல்லாம் கூட இருக்கிறா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறாங்க. ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆன்லைன் கிளாஸ்லையும் போயிடுச்சு, அப்புறமா ஒரு லாங் ஹாலிடேயும் வந்துடுச்சு. இப்போ பசங்கள்லாம் எப்படா ஸ்கூல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. பேரண்ட்ஸும் தான்.